Dear friends, welcome to ASAR Knowledge Hub. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ராஜெக்டில் ஒர்க் சைட்டட் லிஸ்ட்னு தனியாக கொடுப்போம், பேரந்தட்டிக்கல் சைட்டேஷன் தனியாக கொடுப்போம். இந்த சைட்டேஷன் அப்படின்னா என்ன, அது எதுக்காக, எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு சைட், எப்போ பார்த்தாலும் சைட்டேஷன்ங்கிறாங்க. சைட் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். டு மேக் அ ரெஃபரன்ஸ் ஆர் கோட் ஃப்ரம் அனதர் புக். இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஓன் ஐடியாஸ் கொஞ்சம் இருந்தாலும் எப்படியும் வேறு ஏதாவது புக்கில் இருந்து டெக்ஸ்ட்ல இருந்து நீங்கள் வந்து சில கொட்டேஷன்ஸ் எடுத்திருப்போம். அப்படி நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது அதை வந்து நம்ம சைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நம்ம சைட்டேஷன் கொடுக்கல அப்படின்னா அது என்ன ஆகும்னா, இட் வில் பிகம் பிளேஜியரிசம். அடுத்தவங்களுடைய ஐடியாவை நம்ம திருடிட்டோம்னு அர்த்தம். அங்கேருந்து தான் நான் எடுத்தேன் அப்படின்னு அதை சொல்லிட்டோம்னா தப்பு கிடையாது. சொல்லாமல் அதை மென்ஷன் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு பிளேஜியரிசம். So let us know what is citation. A citation in research is a formal reference to a source such as book, article or website. It is used to credit the original author and to avoid plagiarism. So citation அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபார்மல் ரெஃபரன்ஸ். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட இருந்து நீங்கள் பெண்ணை எடுத்துட்டீங்கன்னா அவன் பெண்ணை எடுத்திருக்கேன்னு சொன்னோன்னா அது தப்பு இல்லை, சொல்லாமலே எடுத்தோன்னா அது தப்பு. அதுதான் இங்கே. ஸோ ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம ஒரு புக்கில் இருந்து ஏதோ ஒரு விஷயத்த ஒரு கொட்டேஷன் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஆத்தருக்குள்ள கிரெடிட்டை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா தட் இஸ் பிளேஜியரிசம். ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபார்மல் ரெஃபரன்ஸ் பண்ணுறது தான் சைட்டேஷன் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ சைட்டேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். வென் டு சைட், எப்போ சைட்டேஷன் கொடுக்கணும்? வி மஸ்ட் சைட் இஃப் வி யூஸ் டைரக்ட் கோட்ஸ் ஃப்ரம் ஏ டெக்ஸ்ட் ஆர் பேராஃப்ரேஸ் சம் ஒன் எல்ஸ் ஐடியாஸ். ஸோ நம்ம யாரோடைய புக்கில் இருந்தாவது யாரோடைய ஆர்டிக்கிளில் இருந்தாவது கோட்ஸ் ஏதாவது நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அது டெக்ஸ்டாகவே கொடுத்துருக்கலாம், இல்லை பேராஃப்ரைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். அப்படி அடுத்தவங்களுடைய ஐடியாவை நம்ம மென்ஷன் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக சைட்டேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ ஒய் சைட்டேஷன், எதுக்காக சைட்டேஷன்? சைட்டேஷன் ஹெல்ப் us to identify a book, an article, a journal or other information source. ஸோ நம்ம சைட்டேஷன் கொடுக்கறதுனால எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கோம், எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எடுத்திருக்கோம், எந்த ஜேர்னல்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதனால் சைட்டேஷன் கண்டிப்பாக வேணும். அப்போ எப்படி தான் நம்ம சைட்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். How will you do citations in research? Citing in research involves placing in-text citation immediately after the quoted, paraphrased or summarized information, and the full bibliographic details must be included in the references list or works cited list. ஸோ சைட்டேஷன்ங்கிறது எப்படின்னா முதல்ல இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஆத்தரனுடைய கொட்டேஷன்ஸை எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள அந்த கொட்டேஷனை கொடுத்துட்டு அந்த கொட்டேஷனுக்கு எண்டில் என்ன பண்ணணும்னா ஒரு பேராகிராஃப் ஒரு ப்ராக்கெட் கொடுத்து ஆத்தர் நேம், அது பக்கத்தில் அதனுடைய பேஜ் நம்பர், இதை நம்ம மென்ஷன் பண்ணணும். இது இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன். இதே சைட்டேஷனுக்கு நம்ம ரெஃபரன்ஸை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஃபுல் பிப்ளியோகிராஃபிக் டீட்டெயில்ஸை லாஸ்ட்டில் ஒர்க் சைட்டட் லிஸ்ட்டுன்னு நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அங்கே மென்ஷன் பண்ணணும். அங்கே அந்த ஆத்தர் நேம் கொடுக்கணும். அண்ட் தென் வி ஹாவ் டு மென்ஷன் தி publication and the work name. So here is an example for you. So look at this book. இதனுடைய ஆத்தர் பாருங்க ஆர்கே நாராயண். ஸோ என்னுடைய டைட்டில் த மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி. பப்ளிஷர் வந்து ராமா பிரதர்ஸ். இது 9th எடிஷனில் எப்படி எழுதணும் அப்படின்னா த ஆத்தர் நேம் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கணும், அதாவது நாராயண் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அப்புறம் இனிஷியல் இருக்கணும். அண்ட் தென் யுவர் புக் நேம் இன் இட்டாலிக்ஸ் அண்ட் தென் ஃபுல் ஸ்டாப் அண்ட் தென் ராமா பிரதர்ஸ், திஸ் இஸ் அ பப்ளிஷர்ஸ் நேம், and then comma, and then you have to mention the year. இது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆன புக் அப்படிங்கிறது. And then a full stop. So this is the format to mention in the works cited list. Now let us see about parenthetical citation. Parenthetical citation is giving credit in parenthesis to a source that you have used as a quotation or paraphrase. So parenthetical citation அப்படின்னா இப்போ எந்த ஆத்தர் கிட்ட இருந்து எடுத்திருக்கோமோ அந்த கோட்ஸ் பக்கத்தில் பேரந்தசிஸ் கொடுத்து அந்த ஆத்தர்னோட நேம் அண்ட் பேஜ் நம்பர் இதை கொடுக்கணும். இட் கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் சச் as ஆத்தர் நேம் அண்ட் பேஜ் நம்பர். இட் ஷுட் பி பிளேஸ்ட் at the end of the sentence or quotation. ஸோ நம்ம பேராஃப்ரைஸ் பண்ண சென்டென்ஸோ இல்லை அந்த கொட்டேஷனோ அதனுடைய எண்டில் இது இருக்கணும். Let us look at the example. நாராயண் 35. ஸோ அந்த புக்கில் 35th பேஜில் இருக்கு. ஒருவேளை நம்ம வந்து 2-3 பேஜை சேர்த்து நம்ம சைட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா we have to mention as நாராயண் 45 to 47. So this is what the method to cite a work which you have taken from the other author. Follow our channel for more videos. If you need any other videos, you can comment in the comment section.